முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தற்போது செய்தியாளரை சந்தித்து வருகிறார். நிலை காட்சிகளை பார்க்கலாம். இடைக்கால பட்ஜெட் நாங்கள் தாக்கல் செய்தது. இதில் இருக்கிற திட்டங்கள் அது அப்படி வரி பெறாமல் அது வந்திருக்கிறது. இது இந்த ஒரு உதாரணம், ஒரு பொறுப்பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதே போல் இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு உணவு தானிய உற்பத்தி திட்டத்தில் இந்த அரசு அறிவித்திருக்கிற திட்டம் நாங்கள் இலக்கு 125 லட்சம் மெட்ரிக் டன் என்று அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் 130 லட்சம் மெட்ரிக் டன் நாங்கள் உற்பத்தி செய்திருக்கோம் உணவு தானிய உற்பத்தியில். அதே போல் விலையில்லா இலவச மின்சாரத்துக்கு மானியம் நாங்கள் கொடுத்தது 8180 கோடி ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்கோம். நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அரசு கொடுத்தது. இப்போ மாற்றம் தந்த அரசு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 7432 கோடி நாங்கள் மின்சாரத்துக்கு இலவச மின்சாரத்துக்கு விலையில்லா இலவச மின்சாரத்துக்கு வழங்குகிறோம் என அறிவித்திருக்கிறார்கள். இப்போ இதே தளபதி எங்களுடைய முதல்வர் இருக்கும்போது விவசாயிகளுக்கு 2 லட்சம் மின் இணைப்பு வழங்கப்படும் என்று அறிவித்து இந்த 5 ஆண்டு காலத்தில் 2 லட்சம் விவசாயிகளுக்கு நாங்கள் மின் இணைப்பு கொடுத்துருக்கின்றோம். அந்த திட்டம் இந்த பட்ஜெட்டில் வரல. இது ஒரு சாம்பிள் சொல்கிறோம். அதே போல் மானாவாரி குறுவை நெல் சாகுபடி திட்டம் நாங்கள் எங்களுடைய முதல்வருடைய ஆட்சியில் 160 கோடி டெல்டா நான் டெல்டா விவசாயிகளுக்கு நாங்கள் குறுவை தொகுப்பு வழங்குவோம் என்று அறிவித்திருக்கின்றோம். அவர்கள் அறிவித்திருக்கிறது 134 கோடி. இது பெருசா அது பெருசா? இது ஒரு உதாரணம். ஆக இது இந்த ஒதுக்கீடு இப்போ குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் இப்போ ஒதுக்கீடு குறைஞ்சிருக்கு. ஆக அதே போல் மானாவாரி நில விவசாயிகள் கோடை உழவு செய்து பயிர் சாகுபடியை அதிகரிக்க 3 லட்சம் ஏக்கர் மானியம் ஒதுக்கீடு ஒன்றும் இல்லை. மானாவாரி விவசாயம் பண்ணுகிறவர்களுக்கு மானிய திட்டம் இந்த திட்டத்தில் பட்ஜெட்டில் கொடுக்கப்படவில்லை. நாங்கள் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட 246 கோடி. முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இன்றைய வேளாண் பட்ஜெட் என்பது திமுக அரசிடமிருந்து காப்பி அடிக்கப்பட்ட பட்ஜெட் என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் கடந்த முறை செய்த திட்டங்களை விட இந்த ஆண்டு திட்டங்களுக்கான மதிப்பீடுகள் குறைந்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்த நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சட்டப்பேரவையில் இன்று தவேக அரசின் முதல் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் திமுகவின் முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக அறிவித்த திட்டங்கள் அப்படியே காப்பி அடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இன்றைய வேளாண் பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்களுக்கான மதிப்பீடுகள் குறைத்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விதைகள் கொள்முதல் திட்டத்தில் எங்களுடைய அரசில் 18,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அறிவித்து இருக்கிறார். இவங்களுக்கு உற்பத்தி செய்வதற்கு 7,700 மெட்ரிக் டன் குறியீடு செய்யப்படும். இது கூட அது கூட இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுகிறீங்க. அதே போல் இந்த அரசு பொறுத்தவரையும் ஏதோ மாற்றம் என்று சொல்லி ஏமாற்றத்தை இந்த பட்ஜெட் கொடுத்திருக்கிறது. வேளாணுக்கு இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் விவசாயிகள், விவசாயம் சார்ந்து இருக்கின்றவர்கள், விவசாய டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம். ஆக அதே போல் இந்த வேளாண் இயந்திரம் நாங்கள் எங்களுடைய 5 ஆண்டு கால நம்முடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் 5 ஆண்டு காலம் 77,000 விவசாயிகளுக்கு நாங்கள் மிஷினரி, அதாவது இலவசமாக மானியமாக 50% மானியத்துடன் நாங்கள் கருவிகள் வழங்கி கொடுத்திருக்கின்றோம். அந்த அறிவிப்பு இப்போ அறிவித்தின்ற பட்ஜெட்டில் மிக குறைவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது போன்ற ஒவ்வொரு கிட்டத்தட்ட இப்போ இந்த இருக்கின்ற அதே போல் நாங்கள் மரபுசார் நம்மாழ்வார் சார்பிலே நாங்கள் அவருடைய பெயரிலே அதிகமான விளைச்சல் தருகின்ற விவசாயிகளுக்கு நாங்கள் பெயர் கொடுக்கின்றோம். அதே போல் அதுக்கு அவர்கள் அந்த திட்டத்தில் பிரித்து வெற்றி திட்டம் அறிவித்திருக்கிறார்கள். ஆக வெற்றி இன்னும் சொல்லலாம் லேபிள் ஸ்டிக்கர் மாற்றிய ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருக்கிறது. புதிய அறிவிப்புகளே இல்லையா? ஒரு
புதிய அறிவிப்புகள் ஒன்றும் இல்லை. அதுக்கு இப்போ நாங்கள் அறிவித்தது கிட்டத்தட்ட இப்போ நான் படிக்கிற எல்லாத்தையும் படிக்குமா. தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம்.